ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைட் ஐஎஸ் அகாடமி. இந்த கிளாஸ்ல வந்து இந்தியன் பாலிட்டி கிளாஸ்ல வந்து பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். இது வரைக்கும் கம்பெனி ரூல் ஓவர் ஆயிடுச்சு. இனிமேல் கிரவுண்ட் ரூல் பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க கிளாஸ் பார்க்கலாம். பார்ட் 4 இது 1858 இருந்து 1947 வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ இந்தியன் பாலிட்டி கிளாஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858. ரிவால்ட் ஆஃப் 1857. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நம்ம இதை பத்தி பிரீஃபா வந்து ஐஎன்எஃப் கிளாஸ்ல பார்ப்போம். இது வந்து சிப்பாய் மியூட்டனி, சிப்பாய் கலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க தமிழ்லயே நோட் பண்ணிக்கோங்க. சிப்பாய் கலகம். இந்த ஆக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இனிமேல் வர்றதுலாம் கவுன்சில் ஆக்ட் அது மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து சார்ட்டர்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். கம்பெனி ரூல்ல இதுல பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆக்ட் வரும். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858. இது வந்து குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் நல்லாட்சிக்கான சட்டம். ஸோ இம்பார்ட்டன்ட் இந்த கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபுல்லாவே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போன ஆக்ட்லயே பார்த்தோம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து அபாலிஷ் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபுல்லாவே அவங்க கொண்டு வந்தது எல்லாமே அபாலிஷ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா பவர்ஸுமே கவர்மெண்ட், டெரிட்டரி அண்ட் ரெவென்யூ எல்லாமே பிரிட்டிஷ் கிரவுன் கிட்ட டைரக்டா போயிடுச்சு. எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இதேதான் இங்க நிர்வாக அதிகாரம், இந்திய பகுதிகள் டெரிட்டரிஸ் அண்ட் வருவாய் நிர்வாகம் ரெவென்யூ ஆகியவற்றை பிரிட்டிஷ் கிரவுனுக்கு மாற்றப்பட்டது. சரிங்களா? இதற்கு நோட் பண்ணிட்டீங்களா? சோ அடுத்தது போலாம். பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சைட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கீ ப்ரொவிஷன்ஸ். சோ இதுல வந்து இந்தியா டு பி கவர்ன்ட் இன் தி நேம் ஆஃப் ஆர் லெஜிஸ்லேட். பிரிட்டிஷ் மகாராணி அவங்க பேர்ல தான் எல்லாமே ஆளப்படும் இந்தியாவுல. சோ டெசிக்னேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதோட டெசிக்னேஷன். புதிய கவர்னர் ஜெனரல் வந்து இந்தியா வைஸ்ராய். ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் கர்னல். ஸோ ஃபர்ஸ்ட் வரதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாருன்னா லார்ட் கர்னல். இது பாத்தீங்கன்னா என்டர் த சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட் பை அபாலிஷிங் தி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல பார்த்து பாத்தீங்களா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம் இந்த ஆக்ட்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து இதை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஆஃபீஸ் நேம் என்னன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்ற ஆஃபீஸ். இந்தியாவிற்கான செயலாளர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்ற ஒரு புதிய பதவி வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் கேட்குங்க. இதுல யார் யார் இருப்பாங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கேபினெட்ல இருப்பாங்க.
சோ அவங்களுக்கு தான் இந்தியா மேல ஒரு அதிகாரம் அத்தாரிட்டி இருக்கு. எல்லாமே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கீழ தான் இருக்கு. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம். சோ இவங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்காக 15 மெம்பர்ஸ், கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க அட்வைசரி, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வாஸ் சேர்மன், ஆலோசனை வழங்குவாங்க பார்த்தோம். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் வந்து ஹெட்டா இருந்தாரு. அடுத்த பாயிண்ட் வந்து Secretary of State and Council as a body corporate capable of suing and being sued in India and in England. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்ல இந்தியாவிலும் இங்கிலாந்து வழக்கு தொடரவும் அதான் ஷூன்னு சொல்றாங்க வேர்டு கீவேர்டு. வழக்கு தொடர்றதை பத்தி சொல்றாங்க. இந்தியால இருந்துட்டு இங்கிலாந்துக்கு வந்து வழக்கு தொடரலாம். அதன் மீது வழக்கு தொடர்றது சட்டப்பூர்வமான அதிகாரம் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. சோ இதுதான் சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. சோ இதோட சிக்னிபிகன்ஸ் பார்க்கலாம். ஆல்தி பீயிங் வேரட் கிரவுண்ட் எப்போ இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோல சொன்னேன் 1958 இருந்து 1947 வரைக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷனரி இன் இங்கிலாந்து ஃபார் சூப்பர்வைசிங் இந்தியன் அஃபேர்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்கான முக்கியம் அதே தான் பிரிட்டிஷ் கிரவுண்ட் வந்துருச்சு. அந்த இந்திய நிர்வாகத்தை மேற்பார்வையிட இங்கிலாந்துல இருந்து நிர்வாக அமைப்பு மேல் வலுப்படுத்தப்பட்டது. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா did not sustainability alter the system of government in India itself. இருப்பினும் இந்தியாவில் உள்ள உள்நாட்டு ஆட்சி அமைப்பின் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ல குறிப்பிடப்பட்ட மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. சோ symbolize the shift from company to imperial governance. கிழக்கு இந்தியா கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்தோம்ல, ஆட்சியிலிருந்து பிரிட்டிஷ் பேரரசின் பிரிட்டிஷ் கிரவுன் நேரடியாக ஏகாதிபத்திய ஆட்சிக்கு இம்பீரியல் ரூல் சொல்லுவாங்கதான். இந்திய மாறியதற்காக முக்கிய அடையாளமாக இந்த சட்டம் தான் அமைந்தது. எந்த சட்டம்னா 1858 சட்டம். சோ அடுத்த வர கிளாஸ்ல எல்லாம் கவுன்சில் ஆக்ட் அதை பத்தி பார்ப்போம். சோ நோட் பண்ணிக்கோங்க.